ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். சுந்தரியா, வேணு, அகிலன், அஞ்சலி 4 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துச்சாமா அப்படின்னு கேட்குறாரு அகிலன். ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு, ஃபங்க்ஷனுக்கு ஹெல்த் மினிஸ்டர் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்கிறாரு வேணு. அகிலன் கேட்குறாரு, அப்போது ஹாஸ்பிட்டலில் இன்னாகிரேட் அவர் தான் பண்ணி வச்சாரா அப்படின்னு கேட்குறாரு. அதான் இல்லை அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அஞ்சலி கேட்குறாங்க, அவரை விட பெரிய விஐபி யார் இருக்கிறாங்க இன்னாகிரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. த கிரேட் சௌந்தர்யா, வேணு, நாங்கள் 2 பேர் தான் இன்னாகிரேட் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. கேட்ட உடனே அஞ்சலி, அகிலன் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அகிலன் சொல்கிறாரு, விக்ரம் அங்கிள் உங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யா சொல்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, அது என்னதுமா அப்படின்னு அகிலன் கேட்குறாரு. ஹாஸ்பிட்டலோட அட்மின் ஆஃபீஸர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அகிலன் யோசிக்கிறாரு, நம்ம கண்ணம்மா தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. அகிலன் கேட்குறாரு, அண்ணியை வேலைக்கு சேர்த்து விட்டது உங்கள் 2 பேரோட வேலை தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்படிலாம் இல்லைடா, அவள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறா, அவளுக்கு அந்த டேலண்ட்டுக்கு வேலை கிடச்சிருக்கு, அவ்வளோதான் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. அஞ்சலி சொல்கிறாங்க, எப்படியும் அக்காவும் மாமாவும் நாள் ஃபுல்லாக ஒன்றா தான் வேலை பார்ப்பாங்க, இந்த டைமாவது அவங்கள சேர்த்து வைக்கதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, நல்லா நடந்த ஃபங்க்ஷனில் திருஷ்டி மாதிரி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பா அம்மாவும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க, பாரதி தான் இன்வைட் பண்ணியிருப்பான் போல். அந்த ஃபங்க்ஷனில் வெண்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அகிலன். வேணு சொல்கிறாரு, வெண்பா கண்டிஷனல் பெயிலில் தான் வெளியில் வந்திருக்கிறாளாம். எவ்ரி மந்த் அவள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சைன் பண்ணணுமா, ஆனால் அவள் போலீஸை மதிக்காமல் சைன் பண்ணாமல் இருந்திருக்கிறா, அதனால போலீஸ் அவளை தேடி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க ஹேமா வராங்க, ரொம்ப டல்லாக வராங்க. என்னாச்சு ஹேமா, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சௌந்தர்யாட்ட ஹேமா சொல்கிறாங்க, நான் இனிமேல் அந்த ஸ்கூலுக்கே போக மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன், அந்த ஸ்கூலுக்கு போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. எப்போதுமே எனக்கும் லக்ஷ்மிக்கும் சமையலம்மா தானே சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. இன்றைக்கி குமார் அங்கிள் தான் சாப்பாடு கொண்டு வந்தார். லக்ஷ்மிகிட்ட ஏன் சமையலம்மா வரலன்னு கேட்டேன், அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, இனிமேல் வரமாட்டாங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இனிமேல் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. அஞ்சலி சொல்கிறாங்க, அவங்க எப்போதுமே உன்னையும் லக்ஷ்மியும் கவனிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல, அவங்க வேலைக்கு போனால் தானே லக்ஷ்மியை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க ஹேமாட்ட, உனக்கு சமையலம்மா கூட பேசணும்னு தோணுச்சுன்னா என்னோடய ஃபோன் வாங்கி எப்போ வேணாலும் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஃபோன் கொடுங்க பாட்டி, நான் பேசுகிறேன் சமையலம்மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ஃபோன் சார்ஜில் இருக்குது, நீ ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் சமையலம்மாட்ட ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்னு சொல்லி ஹேமாவை அனுப்பி வச்சிடுறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, பாரதி கண்ணம்மாவும் ஒன்றா சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த குழந்தையை பிரித்தேன். இப்போ ஓரளவு கண்ணம்மாவும் பாரதியும் நெருங்கி வராங்க, அந்த ஆண்டவன் எப்போ தான் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைப்பானோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிறத காமிக்கிறாங்க. ஷர்மிளா வெண்பாவை பார்க்குறதுக்கு போகிறாங்க. வெண்பா ஷர்மிளாட்ட என்னை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னதான் தப்பு பண்ணாலும் நீ என்னோட பொண்ணு, நான் உன்னை வெளியில் கொண்டு வந்துடுவேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஷர்மிளா. நான் சொல்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, பாரதி கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. ஷர்மிளா சொல்கிறாங்க, இனிமேல் இந்த பாரதின்ற பேச்சையை நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. முடியாதுமா, பாரதியை தாண்டி வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. நீ பிடிவாதக்காரினா, நான் அகம்பாவக்காரி, நான் சொன்னது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஷர்மிளா. தளபதி ஸ்டைலில் சொல்லணுன்னா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என்னோடய பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் இருக்குது, நாளைக்கு நான் உன்னை கோர்ட்டில் மீட் பண்ணுறேன், நான் எதிர்பார்த்த பதிலை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்ததாக ஹாஸ்பிட்டலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாரதி யோசிக்கிறாரு, கண்டிப்பாக அம்மா அப்பா 2 பேரும் தான் ரெக்கமெண்ட் பண்ணி கண்ணம்மாவை இந்த வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பாங்க. விக்ரம் அங்கிள்கிட்ட நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாரு. அப்போ கரெக்டாக விக்ரம் அங்கே வருவார். அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. ஹாஸ்பிட்டலில் அட்மின் ஆஃபீஸர்னால் அது எவ்வளோ பெரிய பொறுப்பு, பல உயிர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் நீங்கள் எப்படி ஒரு ஃப்ரெஷரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸ் தெரியும், அவங்கள வேணால் நான் ரெஃபர் பண்ணட்டுமா அங்கிள் அப்படின்னு கேட்குறாரு. விக்ரம் இப்போது பாரதிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் பாரதி அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு 36 அங்கிள் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. ஹாஸ்பிட்டலோட சீஃப் சர்ஜன் அப்படின்னா அட்லீஸ்ட் 50+ ஆர் 60+ தான் இருக்கணும்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஆனால் நான் உங்களை மாதிரி யங் டேலண்ட்டுக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மாவையும் நான் அதே திங்கிங்கில் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா கூடிய சீக்கிரமாகவே எல்லாத்தையுமே கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு.
அப்படி அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நானே அவங்கள வேலையை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பாரதி நினைக்கிறாரு, இது என்ன சர்க்கஸா 4 மாதத்தில் அந்தர்பல்ட்டி அடிக்க கற்றுக்கலான்னு சொல்கிறதுக்கு. இது மெடிக்கல், பல உயிர்கள் சம்மந்தப்பட்டது, இது ஏன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.